الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا ولد له ولد فليحسن اسمه وليؤدبه وإذا بلغ فلينكح. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியவனாக துவக்கம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் இருளக தோழர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்தனை பேர் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கிருபையும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் நிறைவாக பொங்கி பொழியற்றுமாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியமான திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திரு ரௌதா ஷரீஃபை சந்தித்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் வாழ்நாளிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் அதிகம் அதிகம் தந்தருவானாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இந்த வார தலைப்பு முன்மாதிரி பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு குழந்தைகளை, பிள்ளைகளை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, அமானிதமாக வழங்கியிருக்கிறார். சொல்ல போனால் குழந்தைகள் என்பவர்கள் ஹிபத், அவர்கள் நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அல்லாஹ் இதை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்கிறான்: யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ துகூரா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் சேர்த்து கொடுக்கிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அன்பளிப்பு என்பது நாம் அன்பானவர்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு பரிசு பொருள். இதை போலத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கு பிரியமானவர்களுக்கு, தனக்கு அன்பானவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வங்களை கொடுக்கிறார். அதிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே முதல் அன்பளிப்பு பெண் குழந்தைகள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது அன்பளிப்பு தான் ஆண் குழந்தைகள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட சொல்கிறார்கள்,
தம்பதிகளுக்கு முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறப்பதுதான் அவர்களுக்கும் அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் அமைப்பிற்கும் சீராக சிறப்பாக இருக்கும் என்று இன்றைக்கு அறிவியல் உலகத்தார்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமது வாழ்க்கையிலே குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, மிகப்பெரிய ஒரு சன்மானமாக வழங்கி இருக்கிறார். அந்த குழந்தைகளிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக குழந்தைகளிடத்திலே நாம் அழகான பெயர் சூட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை அழகாக சூட்டுங்கள். அஹ்ஸினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர்களை அர்த்தம் உள்ளதாக அழகானதாக நீங்கள் அந்த பெயர்களை சூட்டி விடுங்கள், பெயர்களை வைத்து விடுங்கள் என்று சொல்லி காட்டி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அழகான பெயரை தேடுகின்றார்கள். ஆனால் சில நேரங்களில் அர்த்தமில்லாத பெயர்களையே வைத்து விடுகின்றார்கள். ஒருவருக்கு குழந்தை பிறக்கிறது, உடனே அழகான பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய இமாமிடத்திலே போய் கேட்கிறார், எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு அழகான பெயர் சொல்லுங்க. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெயர் இந்த ஊரிலே யாருமே வச்சிருக்க கூடாது. நீங்க சொல்லக்கூடிய பெயர் இந்த பகுதியிலுமே எந்த குழந்தைக்குமே வைக்கப்பட்டிருக்க கூடாது. அப்படி ஒரு ஆச்சரியமான எங்கேயுமே இல்லாத ஒரு பெயரை சொல்லுங்க என்று கேட்ட பொழுது இமாம் அவர்கள் சொன்னாங்களாம், உன்னுடைய ஆண் குழந்தைக்கு இபிலிஸின் பெயர் வை அப்படின்னு. உன்னுடைய ஆண் குழந்தைக்கு இபிலிஸின் பெயர் வை. ஏன்னா இங்க பசியுமே கோன்கி நகி இருக்குனா, இந்த இபிலிஸ் என்ற பெயரை இந்த ஊர்ல யாருமே வைக்கல, அதனால இந்த பெயரை வை அப்படின்னு சொல்லி. ஆக அருமையானவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பெயர் சூட்டுகின்ற பொழுது புதுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா அல்லது அர்த்தம் கெட்டதாக இருக்கிறதா என்று நாம் யோசிப்பது கிடையாது. ஒரு மனிதர் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று நெட்டிலே பெயர் தெரிகின்றார். நெட்ல நிறைய பேர் வருது. நெட்ல வந்து பெயர் வைத்ததெல்லாம் யூதர்கள் தான். நெட்டில் ஒரு பேர் வந்துருச்சு ஜாஹில் அப்படின்ட்டு. உடனே அதை பார்த்து தன்னுடைய ஆண் குழந்தைக்கு ஜாஹில்னு பேர் வச்சுட்டார். அவர் குழந்தை வளர்ந்த பிறகு பள்ளியாசல் கூட்டு வர்றார். இமாம்கிட்ட சொல்றாரு, எனக்கு பையன் பாருங்க, உங்க பையனுடைய பேர் என்ன? ஜாஹில். நல்ல பேர் வச்சிருக்கீங்களே ஜாஹில். யார் வச்சது? நான் தான் வச்சேன். எப்படி வச்சீங்க? நெட்ல பார்த்து வச்சேன். ஜாஹில்னா முட்டான்னு அர்த்தமே, நீங்க இந்த பேரை போய் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்றமாக ஆக்கை என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார்களாம். ஆக நாம் நெட்டிலே பார்த்து பல புத்தகங்களே பார்த்து பெயர் வைக்கிறோம். அப்படி வைக்கின்ற பொழுது அரபி படித்தவர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். இந்த பெயருக்கு நல்ல அர்த்தம் இருக்கிறதா? இந்த பெயர் வைத்தால் குழந்தைக்கு சிறப்பாக இருக்குமா என்று ஆலோசனை செய்ய வேண்டும். ஒருத்தர் புத்தகத்தில் பார்த்துட்டு தான் பையனுக்கு சாரிக்குன்னு பேர் வச்சுட்டார். சாரிக்குன்னா திருடன் அர்த்தம். திருடன்னு பேர் வச்சுட்டார். நீங்க அந்த பேரை மாற்ற முடியல. ஷீன் ஷாரிக்குன்னு அதில் போட்டிருக்கு. ஷாரிக்கு அப்படின்னா பிரகாசமான அர்த்தம். ஆனா எல்லாம் கூப்பிடுறது ஊரா சாரிக்கு தான். சாரிக்குன்னா சீன் வச்சுட்டோம்னா திருடன் அர்த்தம். எல்லாம் சாரிக்கு சாரிக்குன்னு கூப்பிடுறாங்க. திருடன் திருடன் திருடன். ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு பேர் வைக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்கு நல்ல அர்த்தங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் தெரிந்தவர்களிடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய குழந்தைக்கு முதல் கடமையாக அழகான பெயரை சூட்ட வேண்டும். கலிபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், ஷகா உகூக இப்னிஹி, தன்னுடைய மகன் தன்னை தொந்தரவு செய்வதாக, தன் சொல் கேட்காத மகனாக இருக்கின்றார், அவரை அழைத்து உபதேசம் செய்யுங்கள் என்று அந்த தந்தை சொல்கிறார். அப்பொழுது உங்களுடைய மகனை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். மகனை அழைத்து வரப்படுகிறது. அந்த மகன் கலிபா அவர்களிடத்திலே கேட்டான், ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை என்ன என்று கேட்டார். ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமை என்னென்ன என்று கேட்டார். கலிபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பமாக 3 கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். முதலாவதாக, நல்ல தாயை தேடி திருமணம் முடிக்க வேண்டும். நல்ல பெண்ணை தேடி திருமணம் முடிக்க வேண்டும். இரண்டாவது, குழந்தை பிறந்தால் நல்ல பெயர் சூட்ட வேண்டும். மூன்றாவது, தஅலீமுல் குர்ஆன் வல் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸை அந்த பிள்ளைக்கு போதிக்க வேண்டும். இந்த 3 கடமை ஒரு தந்தையின் தலையாய கடமை என்று கலிபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதை கேட்ட அந்த மகனார், இந்த 3 கடமையுமே என்னுடைய தந்தை செய்யவில்லை. என்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாரே, அவள் ஒரு முஷ்ரிக்கான ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவள் முஸ்லீம் அல்ல. அதுபோல எனக்கு இதுவரைக்கும் குர்ஆனை இவர் கற்பதற்காக வேண்டி எந்த வழியும் செய்யவில்லை, எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை. அடுத்ததாக, என்னுடைய பெயர் ஜுஅல், ஜுஅல் என்று வைத்திருக்கிறார். இந்த பெயரை கேட்ட உடனே அரபுகள் எல்லாம் சிரிக்கிறார்கள். ஜுஅல் என்று சொன்னால் மல வண்டு, மலத்திலே ஊறக்கூடிய வண்டு, நஜீஸிலே ஊறக்கூடிய வண்டு என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறார். உடனே கலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய முகமெல்லாம் சிவந்து அந்த தந்தையிடத்திலே சொல்லி காட்டினார்கள், முதலில் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்பவர்களாக, உங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, உங்களுடைய பெயரை நற்பெயர் தரக்கூடியதாக வாழ்வார்கள் என்று உபதேசம் செய்து அனுப்பினார்கள். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல பெயர்களை சூட்ட வேண்டும். அந்த பெயர்களின் மூலமாக அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாக சீராக அமைந்துவிடும். அடுத்து, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடு அஃகீகா கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடை அறுத்து அஃகீகா கொடுக்க வேண்டும். அஃகீகா கொடுப்பது என்பது சுன்னத்தாக இருக்கிறது, லேசான சுன்னத்தாக இருக்கிறது. இதுவே வசதியாக இருந்தால் இந்த அமலை நாம் செய்ய வேண்டும். வசதி குறைவாக இருக்கின்ற பொழுது இந்த அமலை விட்டு விடலாம். அடுத்ததாக, குழந்தைகள் பிறந்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு தஹ்லீக் செய்ய வேண்டும். பேரிச்சம்பழத்தை மென்று அந்த பேரிச்சம்பழத்துடைய சிறிதளவு அந்த குழந்தையுடைய வாயிலே வைக்க வேண்டும். இதுவும் சுன்னத்தாக இருக்கின்றது. ஆக குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு நாம் நல்ல பெயர் சூட்ட வேண்டும். அதுபோன்று அகீகா என்னும் ஆடுகளை வழங்க வேண்டும். அடுத்தபடியாக, குழந்தைகள் பிறந்த மாத்திரத்திலே, பிறந்த சமயத்திலேயே குழந்தைகளுடைய 2 காதலையும் வாங்கும் இகாமத்து சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பிறந்த குழந்தையினுடைய காதலை வாங்கும் இகாமத்தும் சொன்னால் லம் ததுர்ருஹு உம்மு சிபியான், உம்மு சிபியான் அவர்களுக்கு இடையூறாக இருக்காது என்று சொல்கிறார்கள். உம்மு சிபியான் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு பைத்தியமாகுவது, அந்த குழந்தைக்கு நோய் வருவது, குறிப்பாக வாத நோய் வருவது, இதெல்லாம் தடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக குழந்தை பிறந்தவுடன் வலது காதலை வாங்கும், இடது காதலை இகாமத்தும் சொல்வது அவர்களுக்கு அதிகமான பயனுள்ளதாக
அவருடைய வாழ்வை சிறப்பிக்கக்கூடியதாக, அவருடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அந்த பாங்கு இக்காமத்து ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதனுடைய தொழுகை இறுதி தொழுகைதான். அந்த குழந்தைக்கு இறுதி தொழுகை ஜனாசா தொழுகைதான். ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து இல்லை, அது ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. மேலும் அந்த குழந்தைக்கு தொழுகையை நினைவூட்டப்படுகிறது, அல்லாஹ்வை நினைவூட்டப்படுகிறது ஆரம்பத்திலேயே, அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்று. ஆக குழந்தைகளுக்கு நாம் முதலாவது கடமையாக அழகிய பெயர் சூட்ட வேண்டும். இரண்டாவது கடமையாக அத்ஆமுல் ஹலால், குழந்தைகளுக்கு ஹலால் உணவையே நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பிஸ்கட்டுகளை வாங்கி கொடுக்கிறோம், சாக்லேட்டுகளை வாங்கி கொடுக்கிறோம். அதெல்லாம் ஹலாலா ஹராமா என்று நாம் பார்ப்பது கிடையாது. அதனுடைய கவர்களிலே எழுதியிருப்பார்கள் இது ஹலால் இல்லை என்று. அதை பார்த்து அல்லது விசாரித்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முடிந்த அளவு ஹலால் ஃபுட்ஸ்களை, ஹலால் உணவுகளையே கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை தான் மிக சிறப்பாக சீராக பிற்காலத்திலே உருவாகிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர். அங்கே பேரித்தமரங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் ஜகாத்துடைய பேரிச்சம்பரங்கள், சதக்காவுடைய பேரிச்சம்பரங்கள். ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே குவித்து வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரித்தமிலிருந்து 2 பேரித்தமங்களை எடுத்து வாயிலே போட்டது. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹசன், ஹசனே, அதை துப்பி விடு, ஃபஇன்னஹா ஸதகா, அது சதக்காவுடைய பொருள். சதக்காவுடைய பொருளை நபியுடைய குடும்பத்தினர்கள் சாப்பிடக்கூடாது, அவர்களுக்கு ஆகாது, அதை துப்பிவிடு என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குழந்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டதை கூட தடுத்தார்கள் என்று சொன்னால், அப்ப குழந்தைகள் ஹலாலான உணவை நாம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள், பொருட்கள் ஹலாலாக இருக்கிறதா என்று நாம் அறிந்து அவர்களுக்கு நாம் அவைகளை ஊட்ட வேண்டும். மூணாவது அல் இல்முன் நாஃபி, குழந்தைகளுக்கு பயனுள்ள கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, கல்வியை தேர்வது முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் ஃபரீதத்துன், கட்டாய கடமை என்கிறார்கள். ஆக கல்விகளிலேயே இம்மையிலையும் மறுமையிலையும் பயன் தரக்கூடிய கல்வி இல்முத்தீன், மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக காலை மாலையில் நடக்கக்கூடிய மக்தப் மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அவசியம் அனுப்ப வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை மக்தப் மதரசா என்பது பூஜ்ஜியமாக ஆகிவிட்டது. மக்தப் மதரசாவுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவதில்லை, டியூஷனுக்கு தான் அனுப்புகிறோம். ஆங்கில கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அரபிக் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இப்படித்தான் திருச்சியிலே ஒரு மாணவன் மக்தபுக்கு சரியாக வருவதில்லை, அப்பப்போ வருவான், அப்பப்போ வரமாட்டான். மக்தப் மதரசாவிலே 3 ஆண்டு பரீட்சை நடக்குது. அதிலே கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். குர்ஆன் எந்த மலையில இறங்குச்சு, இமாம்களுடைய 4 இமாம்களுடைய பெயர் என்ன, இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். மக்தபுக்கு சரியாக வராதவன் அவன் பதில் எழுதினான். குர்ஆன் எந்த மலையில இறங்குச்சு தெரியுமா? குர்ஆன் திருச்சியிலே இருக்கக்கூடிய காஜா மலையில இறங்கியதுன்னு எழுதிட்டான். அங்கே காஜா மலைன்னு ஒரு மலை இருக்கு. 4 இமாம்களின் பேர் என்ன, அங்க தொலை வைக்கக்கூடிய 4 இமாம்களுடைய பேர் எழுதி விட்டான். ஆக மக்தபுக்கு வராதவர்களுக்கு மார்க்கம் தெரியாது, மார்க்கம் புரியாது என்பதைத்தான்
இந்த குறிப்பு நமக்கு அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது. அக்காலத்திலே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பிரபலமாக இருந்தார்கள். மிகப்பெரிய மார்க்க மேதையாக, ஃபகீஹ் உம்மத்துடைய மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்தார்கள். அவர்கள் 7 வயது அடைகின்ற பொழுது அவருடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள், மரணித்து விட்டார்கள். அவங்க தாய் வறுமையிலே மகனை என்ன சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு வண்ணானிடம் அனுப்பி வைத்தார்கள். துணிகளை துவைக்கக்கூடிய ஒரு வண்ணானிடம் போய் சேர்த்தார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வண்ணானிடம் வேலை செய்து தினமும் 5 திர்ஹம் கூலியாக சம்பளமாக பெற்று வருவார்கள். அவர்கள் போகக்கூடிய வழியிலே, போகக்கூடிய இடையிலே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பள்ளிவாசலும் மதரசாவும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய சிறுவர்கள் அங்கே போய் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு நாள் அந்த மதரசாவுக்கு சென்று பாடங்களை படிக்கின்றார். அன்றைக்கு வேலைக்கு செல்லவில்லை. மாலை நேரத்தில் எந்த கூலியும் எந்த சம்பளமும் வாங்கி வரவில்லை. இதை அறிந்த அவர்களுடைய தாயார் இமாமிடம் அழைத்து வந்து, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, என்னுடைய மகன் தினமும் வேலைக்கு சென்று கூலி கொண்டு வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் எனக்கு வாழ்க்கை கஷ்டமாகிவிடும் என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மகன் அபு யூசுஃபை என்னுடைய மதரசாவுக்கு தினமும் அனுப்பி வையுங்கள், தினமும் நான் சம்பளம் கொடுக்கிறேன் என்று அவர்கள் 5 திர்ஹம் தினமும் கொடுத்து மார்க்க கல்வியை போதித்து பிற்காலத்திலே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கே சரி நிகரான மிகப்பெரிய அறிஞராக, அவர்கள் சொல்லையே மறுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஃபகீஹாக, மார்க்க அறிஞராக அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாறி போனார்கள். ஈராக் நாட்டிலே அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நீதிபதியாக பதவி ஏற்றார்கள் என்று சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆக பயனுள்ள கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கை மிக சிறப்பாக சீராக இருக்கும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. 4வது, நமது குழந்தைகளை நல்ல நண்பர்களோடு சேர்த்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மன் யுகாலிலு. ரவாஹு அபூ தாவூத். அபூ தாவூத் என்ற கிதாபிலே பதிவான ஹதீஸ். ஒரு மனிதன் அவனுடைய நண்பனியினுடைய வழியின் மீதான் இருக்கிறான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை நண்பனாக வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ உலகத்திலே பொதுவாக நண்பர்களை போன்றுதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான், ஒரு மனிதன் வாழுகிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். ஆக நல்ல நண்பர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கெட்ட நண்பர்களை விட்டும் அவர்களை விலக்க வேண்டும். 5வது, அஸ்ஸலாத்துல் மக்தூபா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கடமையாக்கப்பட்ட 5 தொழுகையை பழக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபுல் ஹைஸம் என்று ஒரு சஹாபி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியின் மீது ரொம்ப பிரிய வைத்திருந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 அடிமையான ஆண்கள் இருந்தார்கள். 2 அடிமையான பணியாளர்கள் இருந்தார்கள். அபுல் ஹைஸமே, இந்த 2 பணியாளர்களில் இவரை நீ வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? ஃபைன்னி ரஅய்துஹு யுஸல்லி, நிச்சயமாக இந்த அடிமை தொழுவதை நான் பார்க்கிறேன். தொழுகையாளியா இருக்காரு, இந்த அடிமை தொழுகையாளியா இருக்காரு, இவரை நீ வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அப்பொழுது அபுல் ஹைஸம் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷார் முஅத்தமன், ஆலோசிக்கப்படக்கூடியவர், அவர் நம்பகமானவர், நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை மிகவும் நம்பகமானது, உறுதியானது என்று
அந்த பணியாளரை தேர்வு செய்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். ஆக நம்முடைய பிள்ளைகள் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் அவர்கள் சமூகத்திலே தேர்வு பெற்றவர்களாக, சமூகத்திலே சிறந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக மாற முடியும். ஆறாவது, அல் ஆதத்துல் ஹஸனா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகனார் இக்ராஷ், அவருடைய மகனார் இக்ராஷ் அவர்கள் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். சிறுவர், அந்த சிறுவரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பழக்கங்களை சொன்னாங்க. குல் பிஸ்மில்லாஹ் வ குல் பியமீனிக வ குல் மிம்மா யலீக. ஓ இக்ராஷே, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, உனக்கு உன்னுடைய வலது கையில சாப்பிடு, உனக்கு அருகிலே இருக்கக்கூடியதை நீ சாப்பிடு என்ற நல்ல பழக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னார்கள். ஆக வலது கையை சாப்பிடுவது என்பது வாஜிப், கட்டாய கடமை. சிலர் இன்றைக்கு கூட இடது கையிலே சாப்பிடுவார்கள், இடது கையிலே குடிப்பார்கள். இதெல்லாம் ஹராமானது, அல்லாஹ்வுடைய ரசூலினால் தடுக்கப்பட்டது. வலது கையை தான் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும். இடது கையை பயன்படுத்துவது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அதுபோன்று நல்ல பழக்கங்களை சிறுவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 10 வயது. அவர்கள் அந்த இரவு தொழுகையிலே கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பிக்கின்ற பொழுது வலது பக்கத்தை விட்டுவிட்டு இடது பக்கமாக போய் நின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதை திருகி வலது பக்கத்திலே அவர்களை நிப்பாட்டினார்கள், நிற்க வைத்தார்கள். அவரும் வலது பக்கத்தில் நின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக ஆரம்பித்தார்கள். தொழுக ஆரம்பித்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு சமமா நிற்காம பின்னாடி போய் நின்றார். பின்தள்ளி நின்றார், கொஞ்சம் தள்ளி நின்றார். தொழுக முடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்னு அப்பாஸே, ஏன் எனக்கு சமமாக நிற்கவில்லை, என்னுடைய நெருக்கத்திலே நிற்கவில்லை, பின்னாடி போய் நின்றீங்க, என்ன காரணம்? அப்பொழுது அந்த 10 வயது உள்ள அந்த சிறுவர் சொல்லி காட்டினார், அஹ்ஹர்தனி ஹைபத்துக ஹைபத்தும் பிக யா ரசூலல்லாஹ், அஹ்ஹர்தனி ஹைபத்தும் பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உங்களுடைய கம்பீரம் என்னை பின்னால் தள்ளிவிட்டது, உங்களுடைய கண்ணியம் என்னை பின்னால் போக செய்து விட்டது என்று சொல்லி காட்டினார்கள். ஆக ஒரு கண்ணியமானவருக்கு நெருக்கமாக நிற்கக்கூடாது, சமமாக நிற்கக்கூடாது. அது அவருடைய கண்ணியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது, அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடியது. அவருக்கு பின்னால் நிற்க வேண்டும், கொஞ்சம் தள்ளி நிற்க வேண்டும் என்ற அந்த சுய ஒழுக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு வயதிலே எடுத்து காட்டியதன் காரணமாக பிற்காலத்திலே சஹாபாக்களிலே ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலே தலை சிறந்தவராக, தலைமைத்துவம் வகிக்கக்கூடியவராக மாறி போனார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அழகிய பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்க வேண்டும். ஏழாவது, தஆருஃபு ஸிலத்தி, நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவினர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். சய்யிதத்தினா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் அப்துல்லா அவர்கள் இறந்த பிறகு 6 வருடம் மக்காவிலே தங்கியிருந்தார்கள். 6வது வருடத்திலே அவர்களுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி, அவருடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். அப்பொழுது 6 வயது அடைந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உடன் அழைத்து வந்து சொந்த பந்தங்களை அறிமுகப்படுத்தினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம்.
ஆக சொந்த பந்தங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய வீட்டுக்கே வந்தாலும் அவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துறதில்லை. இது மாமா, இதனுடைய குப்பி, இதோட சிற்றா, இதனுடைய பெரியத்தா, அவர்களுக்கு நாம் சொல்லுவதே கிடையாது. அவர்களுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. ஆக பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை அறிமுகப்படுத்துவதும் அவர்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பதும் அதுவும் ஒரு சுன்னத்தாக நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸிர் ரஹ்மஹு. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ரிஸ்கிலே விசாலமாக்கப்பட வேண்டும் என்று மகிழ்ச்சி அடைகின்றாரோ, தான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று யார் மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் சொந்தங்களை சேர்ந்து வாழட்டும், சொந்தங்களை அறிமுகம் செய்து வாழட்டும். இதன் மூலமாக அவருடைய வாழ்வாதாரம் உயரும், அவருடைய வாழ்க்கையினுடைய அளவும் நீளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு சிறு வயதிலே எத்தனை பேர்கள் மரணித்து போகிறார்கள்? 35 வயது, 40 வயது, 45 வயது. என்ன காரணம்? அவர்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதில்லை. சொந்த பந்தம்னா யாருன்னே தெரியறதில்லை. சொந்த பந்தம் என்பது இரு வழிகளிலே ஏற்படும். ஒன்று பிறப்பின் மூலமாக ஏற்படும், இன்னொன்று திருமண சம்பந்தத்தின் மூலமாக சொந்த பந்தம் ஏற்படும். பிறப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம் என்பது ஹகீகி, அது உண்மையிலேயே ஏற்படக்கூடிய பிரிக்க முடியாத ஒரு சொந்தம். திருமண சம்பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சொந்தம் என்பது இதாஃபி, அது ஒரு சேர்த்து கொண்ட இணைத்து கொண்ட ஒரு சொந்தம். இரண்டு சொந்தங்களையும் நாம் அன்பு செய்து ஆதரித்து வாழ்ந்தால் நம்முடைய ஆயுள் காலம் நீளமாகும், நீண்ட காலம் இந்த பூமியிலே வாழலாம் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எட்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு சதகா, தர்மம் செய்வதை பழக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் போய் தர்மம் செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே பொருட்களை பணங்களை கொடுத்து நீங்க போய் தர்மம் செய்யுங்க என்று அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். ஒன்பதாவது, அல் ஹிதுமா, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த தாய் நினைத்தார்கள், நம்முடைய குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்து 10 வயதை அடைந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் சமூகத்திலே போய் ஒப்படைத்து, என் பிள்ளையை நீங்கள் அழகான முறையில் வளருங்கள், உங்களுக்கு இந்த பிள்ளை பணிவிடை செய்யட்டும் என்று ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையை சிறு வயதிலிருந்தே நாம் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும். 10 வயது அடைந்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றிருந்தார்கள். அந்த காலத்தில் வெளியே போகிறதுனால பைத்துல்லாவுக்கு போகிறது அர்த்தம். ஏன்னா வீட்டில் டாய்லெட் இருக்காது, வீட்டில் கழிவறை இருக்காது, எல்லாம் வெளியே தான் போகணும். அப்போ வெளியே போகிறதுனாலுமே டாய்லெட் போகிறதுன்னு சொல்லி அந்த காலத்தில் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே டாய்லெட் போயிருந்தார்கள். அவர்கள் சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு வாளியிலே தண்ணீரை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் வழியிலே வைத்து விட்டார்கள். இதை பயன்படுத்திய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களத்தை கேட்டாங்க, வழியிலே இன்னைக்கு தண்ணி இருந்துச்சு, யார் வச்சது அப்படின்னு. சிறுவர் இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்பட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இத்தகைய ஹிதுமத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹுல் குர்ஆன வத்தஅபீன். யா அல்லாஹ், இந்த சிறுவருக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்து விடு,
குறிப்பாக குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்துவிடு, குர்ஆனுடைய அகமியமான உள்ரங்கமான விளக்கத்தையும் கொடுத்து விடுவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துஆ செய்தார்கள். ஒன்று ஃபிக்ஹுடைய ஞானம், இன்னொன்று குர்ஆனுடைய கல்வி, மூன்றாவது குர்ஆனுடைய நுட்பமான கல்வி, ஆழமான கல்வி. இந்த 3 துஆவும் அவருடைய வாழ்க்கையிலே கிடைத்தது. ஃபிக்ஹ் சட்டத்திலே இப்னு அப்பாஸ் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றார்கள், குர்ஆனிலேயும் தேர்ச்சி பெற்றார்கள். குர்ஆனுடைய அர்த்தங்களிலே மிகவும் உள்ரங்கமான வெளிரங்கமான அர்த்தங்களை தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது. தஃசீரை இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவருடைய தஃசீர் கிதாபுகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. ஆக ஹிதமத்தினுடைய அந்த மாத்தாவை, ஹிதமத்தினுடைய அந்த போங்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே நாம் உருவாக்க வேண்டும். 10வது சுஹ்பத்தே ஸாலிஹ், நல்லவர்களுடைய தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். 1000 சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்ன மினஷ் ஷஜரி ஷஜரத்துன் லா யஸ்குது வரகுஹா, பூமியிலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துடைய இலைகள் கீழே விழுவாது, எவ்வளவு காற்றடித்தாலும் உறுதியாக இருக்கும். இலைகள் கீழே விழுகாத ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் என்ன என்று கேட்டார்கள். அந்த மரம் மூமினான மனிதனுக்கு உதாரணமாக இருக்கிறது, முஸ்லிமான மனிதனுக்கு உதாரணமாக இருக்கிறது. அந்த மரம் என்ன மரம் என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டாங்க. அப்பொழுது அந்த சபையிலே இருந்த அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு 10 வயது இருக்கும். அவர்களுக்கு அந்த மரம் என்ன என்று தெரிந்துவிட்டது. இருந்தாலும் அந்த சபையிலே தன்னை விட மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், அவர்கள் சொல்லுவார்கள் என்று அமைதியாக இருந்தார்கள். இறுதியாக யாருமே சொல்லல. மூமினுக்கு ஒப்பான மரம், முஸ்லிமுக்கு ஒப்பான மரம் எது என்று யாருமே சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹா நக்ஹ்லா, அதான் பேரித்த மரம். பேரித்த மரம் என்பது அவருடைய இலைகள் கீழே விழுகாது. பேரித்த மரம் என்பது அனைத்துமே முஸ்லிம்களுக்கு பயன் தரக்கூடியது, மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது. அவனுடைய மரமும் பயன் தரக்கூடியது, அவனுடைய இலைகளும் பயன் தரக்கூடியது, அதனுடைய பேரித்தம் பழங்களும் பயன் தரக்கூடியது. இப்படி அனைத்துமே பயன் தரக்கூடிய ஒரு மரத்தை போன்றுதான் எல்லா நிலைகளிலேயும் ஒரு முஸ்லிம் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவனாக, பிரயோஜனம் தரக்கூடியவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அப்துல்லா உமர் அவர்கள் சபை முடிந்தவுடன், மஜ்லிஸ் முடிந்தவுடன் தன்னுடைய தந்தை உமர் அலிலா அவர்களிடத்தில் சொன்னாங்க, ரசூல்லா கேள்வி கேட்கும் போதே எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு, இருந்தால் நான் பதில் சொல்லலை. ஏன் சொன்னா, உங்களை போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். முந்திரி கொட்ட மாதிரி முந்திக் கொண்டு பேசக்கூடாது என்று நான் என்னை அடக்கிக் கொண்டேன், என்னை நான் நிறுத்தி கொண்டேன் என்று சொன்ன பொழுது அதற்கு உமர்லா சொன்னாங்க, நீ சொல்லி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, அது எனக்கு சிகப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட மிக சிறந்ததாக இருக்குமே என்று தன்னுடைய ஆவலை, ஆதங்கத்தை தெரியப்படுத்தினார்கள். ஆக அப்துல்லா உமர் அவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பளித்து மரியாதை செய்து வாழ்ந்த காரணத்தினால் பிற்காலத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து அடைந்தார்கள். ஹதீஸ் அறிவிப்பதிலே முதலிடத்திலே அபூ ஹுரைரா அவர்கள் பெற்றார்கள். அவர்கள் அறிவித்த ஹதீஸ் 5375 ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவர்களை தொற்றும் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு படித்தரத்தை பெற்றவர்கள் தான் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு 2600 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது படித்தரத்தை பெற்றவர்கள் தான் சையதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
2210 ஹதீஸை இந்த சமூகத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்த காரணத்தினால் அவர்களிடத்தில் அல்லாஹ் வேலை வாங்கினான். பிற்காலத்திலே சஹாபாக்களிலேயே மிக சிறந்த சேவை செய்யக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர்களை 2ஆம் இடத்தை பெற்ற 2ஆம் பரிசு பெற்ற ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆக நம்முடைய பிள்ளைகளை மேற்கண்ட 15 வழிகளிலே பழக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும். மாடி படிக்கட்டுகளிலே அவர்களை தனியே விடக்கூடாது. அதுபோன்று எத்தனை பேர்கள் தனியே மாடிப்படிகளிலே அந்த குழந்தைகள் செல்கின்ற பொழுது கவனக்குறைவாக இருந்த காரணத்தால் அந்த குழந்தைகள் தடுமாறி மாடிப்படியிலேயே உருண்டு கடைசியிலே அவர்கள் மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமில்லாமல் குளத்திலே குளிக்க, கடலிலே குளிக்க விட்டு விடுகிறார்கள். அங்கே அவர்களும் நீச்சல் தெரியாமல் தன்னுடைய இன்னுயிரை மாற்றிக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய குழந்தைகள் மீது நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிஃப்ட், சிறப்பான அன்பளிப்பாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நாம் நல்வழியை காட்ட வேண்டும். அந்த குழந்தைகளை செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை மன்னிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகளை ரோல் மாடலாக வளர்க்க வேண்டும். இந்த குழந்தையின் மூலமாக சமூகம் திருந்த வேண்டும். இந்த குழந்தைகள் மூலமாக எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். இந்த குழந்தை பேர் சொல்லும் குழந்தையாக மாற வேண்டும். சமூகத்திலே மிக பெரும் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்ற ஒரு நிய்யத்தோடு நாம் வளர்த்தால் குழந்தை வளர்ப்புக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி சதக்கா செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கிறதோ அதை போன்று குழந்தையை அழகான முறையில் நாம் வளர்த்தால் நமக்கும் ஒவ்வொரு நாளும் 7 மரக்கா சதக்கா செஞ்ச நன்மை, 7 மரக்கா தானியங்களை சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கிறது என்று நாம் ஹதீதுகளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற, நமக்கு கொடுத்திருக்கின்ற, நமக்கு அருளி இருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்களை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக, வெளிச்சமாக, பேர் சொல்லும் வாழ்க்கையாக, நம்முடைய பரம்பரையை, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய, சிறப்பிக்கக்கூடிய தொடர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாரிசுகளை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.